பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். என அன்பானவர்களே, இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு. மனித வாழ்க்கையில் பாரங்கள் தவிர்க்க முடியாதவைகளாயிருக்கிறது. அநேக நேரத்தில் கவலைகள், பயம், குடும்ப சுமை, பொருளாதார அழுத்தம், இவைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்மை பாரப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட பாரங்கள் நமக்கு கடந்து வரும்போது அது என்ன செய்கிறது அப்படின்னா, நம்மை சோர்வடைய செய்கிறது. அதனால தாங்க கர்த்தர் சொல்கிறாரு, உன் பாரத்தை என் மீது வைத்துவிடு. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாரத்தை நாம் கர்த்தர் மேலே வைக்கும்போது அவர் நம்மை ஆதரிக்கிறத பார்க்க முடியும். ரெண்டாவது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் சந்திக்கிற அந்த பிரச்சனையில், நம்மை அழுத்துகிற அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறாருங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தும் ஏன் இந்த பாரங்கள் மாறாமல் இருக்கிறது அப்படின்னா, அந்த பாரங்களை நாமே சுமக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாரத்தை கர்த்தரிடம் ஒப்படைக்க வேண்டுமா? கர்த்தரிடம் ஒப்படைக்கும் போது அவர் நம்மை தாங்குகிறார். தற்காலிகமாக அல்ல, ஒரு நிரந்தரமான ஒரு ஆதரவை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. ஒரு குழந்தை ஒரு கனமான சுமையுடன் நடக்கும்போது தந்தை அதை தன் தோளில் ஏற்றி கொள்ளுகிறார். குழந்தை உடனே என்ன செய்யுது? அமைதி அடைகிறது இல்லை? அதே போல் நம்முடைய பாரங்களை நாம் தேவனிடம் ஒப்படைக்கும் போது அவர் அதை தாங்கி நமக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, ஒரு அமைதியை கொடுக்கிறாருங்க. எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 37:5 வாசித்தீங்கன்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரிடத்துல ஒப்பு கொடுத்து அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கும்போது நான் சொல்லுவேன், இன்றைக்கு உங்கள் காரியங்கள் வாய்க்கப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். நான் இப்படி சொல்லட்டுமா? வேதத்தை கவனிக்கும்போது சங்கீதம் 121:3 வாசிக்கும்போது, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்முடைய கால்கள் ஒரு நாளும் அவர் தள்ளாட விட மாட்டாருங்க. அவர் மேலே நம்பிக்கை வைத்து, அவர் மேலே உங்கள் காரியங்களை, உங்களை பாரப்படுத்துகிற காரியங்களை அவற்றை ஒப்படைங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறதை நீங்கள் காண்பீர்கள். செபிப்போமா? பரலோக பிதாவே,
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்றைக்கு எங்களை பாரப்படுத்துகிற காரியங்களை, எங்களை அழுத்துகிற காரியங்களை, எங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிற அந்த காரியத்திற்கு எங்களுக்கு ஜெயத்தை தாங்கப்பா. எங்களுடைய கால்கள் தள்ளாடாதபடி பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.